தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை மிதுனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மிதுனராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, மிதுனராசி நண்பர்களுக்கு 6ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சத்துருஸ்தானத்தையும் 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவரது உச்சமனையான உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மகரமனையில் உச்சம் பெற்று உங்களுக்கு கொடுக்க போகின்ற சுப யோக ராஜ பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் துல்லியமாக எளிமையாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுனராசி நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுபகிரகங்கள் பலம் பெறும் பொழுதும் வளர்ச்சிகள் கிடைக்கும். அதே போல அசுப கிரகங்கள் பலம் இழக்கும் பொழுதும் வளர்ச்சிகள் கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்று சொல்கின்றோம். இப்போ பாருங்க, இந்த காலகட்டத்தில் 6ஆம் பாவகத்தை இயக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்களை கொடுக்கக்கூடியது 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் பாவகாதிபதி வலு பெற வேண்டுமா? கண்டிப்பாக வலு பெறக்கூடாது. வலு பெற்றால் கடன், பகை, நோய்கள் உருவாகும். வலு இழந்தால் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு சரியாகும். ஆக இந்த கால அமைப்பு பாருங்க, உங்களுக்கு 6ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவகத்தில் உச்சம் பெறுகின்றார். 2024 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை சரியாக 39 நாட்கள். இந்த 39 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில சரியான முறையில பயணப்படும் பொழுது நீங்க இதுவரையும் சந்தித்த அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா நம்ம பெரிய லெவல்ல சாதிச்சிடலாம், நம்மளுடைய திறமைகளை வெளியில கொண்டு வந்துடலாம், நம்மளுடைய முயற்சிகளை நம்ம சரியா பலப்படுத்திடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பா இந்த 39 நாள் அமையும். இந்த 39 நாள்ல இதுவரையும் உங்களுடைய தொழில் ரீதியான தடங்கள் இருந்தாலும் அல்லது குடும்ப ரீதியான பிரிவுகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இருந்தாலும் இதை சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. ஆக இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். பொதுவாகவே மிதுனராசி நண்பர்கள் புதன் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர். ஆக இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு தனித்தன்மை இருக்கும், தனித்திறமை இருக்கும். யாருடைய பாதையிலையும் நீங்க பயணிக்க மாட்டீங்க. மற்றவங்க காட்டுற வழியில நீங்க போவீங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கான பாதையை உருவாக்கி உங்களுக்கான வழியில நீங்க தனியா பயணம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். உங்களை ஃபாலோ பண்ணி வந்தவங்க நிறைய பேர். சார், உங்களால மட்டும் எப்படிங்க இவ்வளவு ஒரு அழகா உங்க வாழ்க்கையை ரன் பண்ணி கொண்டு போக முடியுது அப்படின்னு மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வாழ்ந்தவங்க நீங்க. அதே போல பல பேருடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை உங்களுடைய புத்தி கூர்மையினால சரி பண்ணி அவங்களை இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க நீங்க. பல பேருடைய பொருளாதார சிக்கலை அவங்களோட தொழில் ரீதியா இருக்கக்கூடிய அந்த மைனஸ் எந்த இடத்துல இருக்குது கண்டுபிடிச்சு இதை நீங்க சரி பண்ணா உங்க தொழில் நீங்க பலப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தவங்க நீங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கை பாருங்க, கடந்த ஒரு 3-4 வருட காலகட்டமாகவே போராட்டம். எவ்வளவு நம்ம திறமையா இருந்தோமோ அந்த அளவுக்கு அப்படியே பலகீனப்பட்டு போயிட்டோம். நம்ம முயற்சிகள் எதுவுமே சரியான முறையில் அமையல, நம்மளுடைய முடிவுகள் எதுவுமே சரியான முறையில் இல்லை. நம்ம எது தொட்டாலுமே இன்னைக்கு ஒரு தோல்வியில தான் போய் முடியுது. என்ன காரணமே தெரியலையே அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நீங்க பயணப்பட்டு இருக்கிறீங்க. என்ன காரணம்? அடிப்படையான காரணங்கள். ஜென்மத்தில் ராகு பகவான் சஞ்சரித்த காலம். மிதுன மனையில எப்போ ராகு பகவான் சஞ்சரிச்சாரோ அப்பயே உங்களுடைய மனசுக்குள்ள சரியான தடுமாற்றங்கள் உருவாச்சு. அதை தாண்டி அஷ்டமச்சனி, உங்களுடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அதே போல அஷ்டமத்தில் நின்றார். அஷ்டமச்சனியாக மிதுனராசிக்கு சஞ்சாரம் செய்த அந்த காலகட்டம் ஒரு 2.5-3 ஆண்டு காலகட்டம் மிகப்பெரிய ஒரு சவால்.
சார் நான் 30 வருஷமா எந்த இடத்துலையும் தடுமாறல, எல்லாமே அழகா கொண்டு வந்தேன், ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையே சீர்குலைஞ்சு ஒரு பெரிய ஒரு சுனாமியில சிக்கின மாதிரி செதஞ்சு போய் நம்ம நிக்கிறோம் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவங்க பல பேர். இந்த ராசியில பிறந்தாவே பொதுவாகவே வெற்றி, முயற்சி, வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், பெரிய ஒரு ஆட்களுடைய தொடர்பு, உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க தான் மிதுனராசி நண்பர்கள். ஆனால் அந்த கௌரவத்துக்கும் அந்த வளர்ச்சிக்கும் இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. எனக்கா இந்த நிலைமை அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய தரம் அப்படியே குறைஞ்சி போயிருக்குது. இதுக்கு என்ன காரணம்? அடிப்படையான காரணம் அஷ்டமச்சனி. இந்த அஷ்டமச்சனியுடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஒட்டு மொத்தத்தை செதைச்சு இன்னைக்கு உங்களை முடக்க வச்சிருச்சு. குறிப்பா தொழில் ரீதியா உங்களை மாதிரி கண்ணியமா தொழில் செய்யறவங்க யாரும் இல்லை. அதே நேரத்தில் நேர காலம் பார்க்காம உழைக்கக்கூடியவங்க. 8 மணி நேரம் சராசரி மனிதனுடைய உழைப்பு அப்படின்னா அதை தாண்டி 12 மணி நேரம் கூட நீங்க வேலை செஞ்சிருக்கிறீங்க. நிறைய நாள் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த வேலையை அந்த டைமுக்குள்ள முடிக்கணும். அந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு இதுவரையும் வெற்றியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையான காரணம் அந்த பஞ்சுவாலிட்டி. இந்த டைமில் இந்த பொருள் கொடுத்துடணும், இந்த நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிடணும், நம்மளுடைய வேலையில் எந்த பெண்டிங் இருக்கக்கூடாது, மற்றவங்க நம்ம வேலையை பார்த்து ஒரு குறை சொல்லி இருக்கக்கூடாது. அப்படி அழகாக பார்த்து பார்த்து செஞ்சவங்க இன்னைக்கு உங்களுடைய உத்தியோகம், தொழில் எல்லாம் முடங்கி அப்படியே நிற்குது. எதையுமே சரி பண்ண முடியல. தொழில் ரீதியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய லெவலில் ஒரு பலகீனம் அடைஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியில் சந்தித்து உட்காந்து இருக்கிறீங்க. சரியான முறையில் பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை, அல்லது நம்மளுடைய சக தொழிலாளிகள் நமக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய தொழில் வளர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னா 2 இடத்துல நமக்கு சப்போர்ட் கிடைக்கணும். ஒன்று நம்ம கூட வேலை செய்கிறவங்க, அல்லது நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க. நமக்கு கரெக்டாக கேட்குற நேரத்தில் அந்த பொருள் தரணும், நம்ம கொடுக்குற நேரத்தில் அவங்க அந்த பொருள் வாங்கிக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் சரியாக இருந்தால் தான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தொழில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய முடியும். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் இருந்த துறையில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம். நமக்கான ஆட்களுடைய சப்போர்ட் இல்லை, நமக்கான பார்ட்னர் நமக்கு ஒத்துழைக்கல, நம்ம என்ன ஒரு வேகமான முடிவுகள் எடுத்தாலும் அவங்க எப்படியே ஸ்லோவாக இருக்கிறாங்க. உங்களுடைய வேகத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணலை. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒட்டு மொத்தமும் டிஸ்டர்ப் ஆகி இன்னைக்கு உங்கள் தொழில் அப்படியே முடங்கி போய் உக்காந்துட்டீங்க. கவலைகள் வேண்டாம். உங்கள் தொழிலை அடுத்தடுத்து உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துவீங்க. புது விதமான ஒரு பலம் கிடைக்கும். உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு சரியான முறையில் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி உங்களுடைய அந்த கூட வேலை செய்கிற ஆட்களுடைய பலம் சரியான முறையில் இருக்கும். ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சிக்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு சரியான முறையில் அமையும் பொழுது அவங்க நினைக்கக்கூடிய இலக்குக்கு அவங்க வந்துடுவாங்க. அது போல ஒரு கால அமைப்பு தான் இந்த ஒரு 39 நாள். இது சரியான முறையில் பயன்படும் பொழுது தொழில் ரீதியாக இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த அனைத்து விதமான ஒரு தடைகளும் மீறி உங்களுடைய தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் வளர்ந்துடுவீங்க. இருந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொண்டு வருவீங்க. கடன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்போ உருவாகும் அப்படின்னா சனியுடைய பாதிப்பு அதிகமாக வரும் பொழுது, அல்லது நம்மளுடைய முடிவுகள் தப்பாக போகும் பொழுது. இந்த தொழிலில் நம்ம ஒரு பணத்தை முதலீடு போட்டால் நம்ம சரியான முறையில் சாதிச்சிடலாம் நம்ம நினச்சி போட்டிருப்போம். ஆனால் அந்த முதலீடு நமக்கு ஒரு நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருக்கும். சரியான அந்த இடத்துல லாபம் இருந்திருக்காது. ஏன்னா நீங்கள் நஷ்டம் வர தொழிலில் எப்பவுமே நீங்கள் முதலீடு போட மாட்டீங்க. பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க, நிறைய பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க. ஒரு தொழிலில் 10 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது சரியாக நமக்கு இருக்குமா இல்லையான்னு பார்ப்பீங்க. ஆனால் கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமச்சனியுடைய பாதிப்புனால மனசுக்குள்ளே வந்த தடுமாற்றங்கள், குடும்பத்தில் நடந்த ஒரு சில ஒரு குழப்பங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு வந்த மன குழப்பத்தினால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழில் எல்லாமே இன்னைக்கு முடிஞ்சு இன்னைக்கு பொருளாதாரத்தை மீண்டும் சரி பண்ணி கொண்டு வர முடியலையேங்கிற நிலையில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமைகள் கணிசமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கடன் உருவாக்கக்கூடியவரே 8ஆம் இடத்துல போய் லாக் ஆகிறார். அதே நேரத்தில் அவர் உச்சம் பெறுகின்றார். ஆக மறைமுகமான வெற்றிகளை கொடுப்பார். இந்த செவ்வாய் பகவான் பாருங்க 8ஆம் பாவகத்தில் சம்பந்தப்பட்டு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போ திடீர் வளர்ச்சிகள், திடீர்னு ஒரு சில ஒரு பண உதவிகள் சரியான முறையில் உங்களுக்கு அமைஞ்சு அதன் மூலமாக உங்களுடைய கடன் நீங்கள் சரி பண்ணி வெளியில் வந்துடுவீங்க. அதை தாண்டி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளில் சிக்கல்.
யாரோ பண்ண தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. செய்யாத தவறுக்கு தண்டனை. நீங்க எந்த தப்பும் பண்ணல, ஆனா மற்றவங்களுக்கு முன்னாடி நீங்க கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. யாரோ பண்ண குற்றத்துக்காக என்னுடைய பதவி உயர்வுகள் அல்லது ஊதிய உயர்வுகள் எல்லாமே இன்னைக்கு அப்படியே முடங்கி போய் நிற்குதுங்க. அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக பாதிக்கப்படுறீங்க. அரசாங்கத்துறையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய சவால் கடந்த காலகட்டங்களில், சார் செய்யாத தண்டனைக்கு நான் ஒரு தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதை தாண்டி யாரோ பண்ண குற்றத்துக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தது. காவல்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க பணியில் உள்ள அத்துணை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நெருக்கடியை கொடுத்திருக்கும். கடந்த காலகட்டங்களில் வீண் பழிகள் கட்டாயம் உங்களுடைய பணிகள் உங்களுக்கு பலப்படும். அந்த பகையை சுமத்துனவங்க, அந்த பழியை சுமத்துனவங்க, அந்த பகை உணர்ச்சியோட உங்களுக்கு ஒரு சில சிக்கலை உருவாக்குனவங்க உங்களை விட்டுட்டு விலகக்கூடிய ஒரு தருணமா அமையும். அதை தாண்டி பணியிட மாற்றங்கள் நிறைய நடக்கும். சார் எனக்கான ஒரு நிம்மதி இந்த இடத்துல இல்லை, ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி போயிட்டா கூட நான் ஓரளவுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், மனக்குழப்பம் தீரும் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக பணியிட மாற்றங்கள் இந்த நேரத்தில் அமையும். அதை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா பூமி, நிலம், மனை, சொத்துக்கள் நிறைய இழந்துட்டீங்க. கடந்த ஒரு 3-4 வருஷ காலகட்டமாகவே இவ்வளவு இழப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தது எல்லாம் கைவிட்டு போயிருச்சு, இன்னைக்கு கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய மிதுனராசி நண்பர்கள் இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். உங்களுக்கான பூமி சேர்க்கை உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டு. ஏன்னா செவ்வாய் பூமிக்காரன் என்று சொல்கின்றோம். இவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றார், இவர் 2ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். இந்த நேரத்தில் 11ஆம் பாவகத்திற்கு தொடர்பு கொள்கிறார். குரு பகவான் 11ஆம் பாவகத்தில் வலுத்து நிற்கக்கூடிய உங்களுடைய இந்த காலகட்டம் சரியான முறையில் உங்களுடைய பூமி சேர்க்கை உங்களுக்கு அமையும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு மிகப்பெரிய கனவு நல்ல வீடு அமைக்கணும் அப்படின்ட்டு இன்னை வரையும் முயற்சி பண்ணி பார்த்தோங்க, எங்களுக்கு எதுவுமே அமையல, இருந்தது எல்லாமே எங்க கைவிட்டுட்டு போயிடுச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய மிதுனராசி நண்பர்களுக்கு சரியான மண் மனை யோக அமைப்புகள் இந்த நேரத்தில் உண்டு. முயற்சியை பலப்படுத்துங்க. கட்டாயம் உங்களுக்கான பூமி சேர்க்கையும் மனை சேர்க்கையும் உங்களுக்கு சாதகமான நிலையில் அமையும். அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியா இருக்கிறது திருமண வாழ்க்கை. கடந்த காலகட்டங்களில் 7ஆம் பாவகாதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில இல்லை. குரு பகவான் ராகு பகவானுடைய பிடியில சிக்கினாரு. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வக்ரகதியும் அடைந்தார். ஆக இந்த 7ஆம் பாவகாதிபதி பாதிக்கப்படும் பொழுது திருமண முயற்சிகளை நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணி எடுத்திருந்தாலும் கூட அந்த முயற்சிகள் நமக்கு சாதகமான நிலையில இருந்திருக்காது. ஏதோ ஒரு வகையில தடங்கள். என்னுடைய ஒரு வாழ்க்கையில் எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது, சம்பளம் இருக்குது, அதை தாண்டி நல்ல வீடு, நல்ல தரமான குடும்பம், எங்களுக்கு சொசைட்டியில் நல்ல பேர் இருக்குது. ஆனால் முயற்சிகள் எடுக்கும் பொழுது திருமணம் மட்டும் எங்களுக்கு சாதகமான முறையில் அமையலை அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் உங்களுடைய திருமணங்கள் பலப்படும். நீங்கள் தம்பதியாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் பாவகத்தில் குரு பகவான் சுபத்தன்மையுடன் இருக்கின்றார். இந்த நேரத்தில் உங்களுக்கு பாருங்க, அற்புதமான முறையில் உங்களுடைய 7ஆம் பாவகத்திற்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. அதனால இந்த அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு திருமணத்தை உருவாக்கி தரும் இந்த காலம். அதை தாண்டி திருமணம் ஆனவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. மிதுனராசி நண்பர்கள்னா தனக்காக வாழ்ந்ததை விட தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்ந்தவங்களே அதிகம். தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய மனைவிக்காக, இப்படி அந்த குடும்ப பிணைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சுகம் இருக்கோ இல்லையோ, ஆனால் குடும்ப நிம்மதிங்கிறது எந்த இடத்துலையும் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்கள் போராடி இருப்பீங்க. ஆனால் கடந்த ஒரு 3-4 வருஷ காலகட்டமாகவே ஒரு குடும்பத்துக்குள்ள பெரிய ஒரு பூகம்பம் வெடிச்சா எப்படி வெடிக்குமோ அந்த மாதிரி ஒரு சில பிரிவினைகள், செய்யாத தப்புக்கு குற்றவாளி ஆனீங்க. நீங்க எந்த இடத்துல நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ, எந்த இடத்துல நீங்க அவமானப்பற்றக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. குடும்ப ரீதியா ஒரு மனிதனுக்கு ஒரு கெட்ட பேர் வருது அப்படின்னா கண்டிப்பா அது எந்த சொத்துக்கள் இருந்தாலும் அல்லது எவ்வளவு அந்தஸ்துகள் இருந்தாலும் அந்த இழப்புகளை சரி பண்ண முடியாது. சார் வெளியில எவ்வளவுதான் நமக்கு நல்ல பேர் இருந்தாலும் குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை நரகத்தோட கொடுமையான வாழ்க்கை.
ஆக இந்த ஒரு கால அமைப்புல கடந்த காலகட்டங்களில் பாருங்க, மிதுனராசி அன்பர்கள் குடும்ப ரீதியா எவ்வளவு நீங்க விட்டு கொடுத்து போயிருந்தாலும் பிரச்சனைகள் முடிஞ்சிருக்காது. அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரிவினைகள், அதனால நிறைய குடும்பங்கள் பாருங்க டைவர்ஸ் வரையும் போனவங்க. அதை தாண்டி இன்னைக்கு நாங்கள் சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆனா அந்த நிம்மதி இல்லை, போராட்டமான வாழ்க்கையா இருக்குது. கணவனை மனைவி புரிஞ்சுக்கல, மனைவியை கணவன் புரிஞ்சுக்கல, எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. வெளியில பார்க்குறவங்களுக்கு நல்லா வாழ்ற மாதிரி நாங்கள் காமிச்சுக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லைங்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் திருமண உறவுகள் பலப்படும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம் உருவாகும். குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அருமையான முறையில் 7ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். அதை தாண்டி ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 2 இடம், 6, 8. ஆக இந்த 6, 8க்கு உடைய அதிபதிகள் வலு பெறுகின்றார்கள். 8ஆம் அதிபதி சனி பகவான் 9ஆம் பாவகத்தில். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகத்துக்குடைய செவ்வாய் பகவான் 8ல் மறைஞ்சி அவர் உச்சம் பெறுகிறார். இந்த நேரத்தில் இந்த 2 கிரகங்களும் வலு பெற்று தன்னுடைய 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானை, 7ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய குரு பகவானை பார்க்கின்றார்கள். இது ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்புல உங்களுடைய குடும்ப ரீதியான சிக்கல்கள் தீரும். அதே போல வழக்குகள் தீரும். எதை சார்ந்து நீங்க ஒரு சில வழக்குகள் நீங்க சந்திச்சுட்டு இருந்தாலும் கூட அந்த வழக்குகள் உங்களுக்கு அருமையான முறையில ஒரு வெற்றி வாய்ப்பா உங்களுக்கு அமையும். அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில சார் முதல் தாரம் ஏதோ ஒரு வகையில நம்ம எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிட்டோம், ஆனா அது அந்த வாழ்க்கை நிலைக்கல, மறுதாரத்துக்காக நாங்க வெயிட் பண்றோம், எங்களுக்கு அதுவாது அமையுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு 11ஆம் பாவகத்தில் 7ஆம் அதிபதி குரு பகவான் பலம் பெறுகிறார். இந்த நேரத்துல பாருங்க, செவ்வாய் பகவான் குரு பகவானை பார்க்கின்றார், உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவானை பார்க்கின்றார், குரு பகவான் 7ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். அப்போ மறுதாரத்துக்கான அமைப்பு அருமையான முறையில உங்களுக்கு அமையும். 2ஆம் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு முதல் தார வாழ்க்கை மாதிரி பிரச்சனையா போயிடாது, மறு வாழ்க்கை உங்களுக்கு ஒரு அற்புதமான முறையில் அமையும். கண்டிப்பா நீங்க அதுக்கான ஒரு முடிவுகளை இந்த நேரத்துல பலப்படுத்துங்க, முயற்சிகளை பலப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்புகள் அமையும். 2ஆம் திருமணம் கைகூடி வரும். அதை தாண்டி மிதுனராசினாவே நம்ம என்ன சொன்ன மாதிரி குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடியவங்க, தன்னுடைய குழந்தைகள் மேல மிகப்பெரிய ஒரு அக்கறை உள்ளவங்க. நம்ம கெட்ட மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் கெட்டு போயிடக்கூடாது, நம்மளுடைய காலம் இருக்கும்போதே அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு பார்த்து ஒவ்வொரு சில விஷயங்களையும் சரியான முறையில் பண்ணக்கூடியவங்க தான் மிதுனராசி நண்பர்கள். ஆக இந்த காலகட்டத்தில் பாருங்க, மிதுனராசி நண்பர்களுடைய குழந்தைகள் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறாங்க. என்ன காரணம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுறதுக்கு அப்படின்னா, கேதுவுடைய அமைப்பு 5ஆம் பாவகத்தில் இருந்தது. கடந்த காலகட்டங்களில் கேதுவுடைய அமைப்பு 5ஆம் பாவகத்தில் சம்பந்தப்பட்ட நாள் முதலே அவங்களுடைய வளர்ச்சிகள் தடை, அவங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் தடை, அவங்களுக்கான கல்விகள் தடை, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தடை, திருமணம் பண்ணக்கூடிய வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமண தடை, திருமணம் ஆனவங்களுக்கு பாருங்க கணவன் மனைவி பிரச்சனைகள், போராட்டம். ஏதோ ஒரு வகையில நம்ம கண்ணு முன்னாடி நம்ம குழந்தைங்க பாதிக்கப்படுறதை நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது இவங்களுக்கு சரியான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்குமா, இவங்களுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்ல முறையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் குரு பகவான் தன்னுடைய நேரடி பார்வையாக பார்க்கின்றார். ஆக ஒரு குரு பகவான் 5ஆம் பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தன்னுடைய குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டி இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலகீனம் என்னன்னு கேட்டீங்கன்னா நோய். ஏதோ ஒரு வகையில் ஒரு சில நோய்கள் நமக்கு தொடர்ந்து பாதிச்சுட்டே இருக்குது, மனசுக்குள்ள ஒரு தெளிவில்லை அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு 6ஆம் பாவகாதிபதி நோயை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் 8ஆம் பாவகத்தில் மறைகிறார். இந்த நேரத்தில் பாருங்க, உங்களுடைய 3ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கின்றார், குரு பகவான் பார்க்கின்றார், செவ்வாய் பகவானும் பார்க்கின்றார். இந்த 3ஆம் பாவகம் என்பது 8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடமாக ஒரு ஸ்தானம் என்று சொல்கின்றோம். 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானத்திற்கு மறு ஆயுள் ஸ்தானம். இந்த இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு கால அமைப்பு உங்களுடைய உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே போல உங்களுக்கு 6ஆம் பாவகம் செவ்வாயுடைய காரகத்துவமாக அமைவதால் இரத்தத்தில் ஒரு சில பிரச்சனைகள் உருவாகும். இந்த இரத்த ரீதியாக இருக்கக்கூடிய பிரஷர், கொலஸ்ட்ரால் அல்லது சுகர்,
இந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் அல்லது பார்த்தீங்கன்னா நரம்புகள் சார்ந்த ஒரு சில பாதிப்புகள், அதை தாண்டி இந்த ஒரு உடல் இளைப்பு, என்ன சாப்பிட்டாலும் உடம்பு தேரவே மாட்டேங்குதுங்க, ஏதோ ஒரு வகையில் அந்த வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பலப்படும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு நிலையான ஒரு நிம்மதி பிறக்கும். ஓகே, நம்மளுடைய உடம்பு இப்போ கொஞ்சம் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற நிலையை இந்த நேரத்தில் கொடுக்கும். மிதுனராசி அன்பர்களே, இதை தாண்டி கல்வியில் சிறந்து விளங்க போறீங்க. உங்களுக்கு படிப்புக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் சரியான முறையில் அமையும். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய 2ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். 2ஆம் பாவகம் கல்வி, தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்கின்றோம். அப்போ இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் நீங்க சாதிப்பீங்க, குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்க சரி பண்ணிடுவீங்க. உங்களுடைய படிப்புகளும் உங்களுக்கு பலப்படும். உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக அமையும். ஆக இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில மிக அருமையான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமையும். இந்த தருணத்துல உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல அமைப்புகள் வரும் பொழுது நம்ம ஜாதகம் பலகீனமா இருந்துட்டா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில தடங்களாயிரும் இந்த பலன்கள். ஆக இந்த நேரத்துல இந்த சுப பலன்கள் நமக்கு சிறப்பா இருக்குமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்க சுய ஜாதகமே நிர்ணயம் பண்ணும். திசா புத்திகளுடைய பலம் அல்லது பலகீனம். திசா புத்திகள் பலமா இருந்துட்டா 100% இதை சாதிச்சு வந்துருவீங்க. இந்த வாய்ப்பை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை அமைச்சு கொடுத்துரும். அல்லது பலகீனமா இருந்தா அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெளிவாக பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கான பதிவு பண்ணுங்க. உங்களுடைய பலனை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சு இனி அடுத்த முயற்சிகளை எப்படி எடுக்கலாம், அடுத்த இலக்கு நோக்கி எப்போ பயணம் பண்ணலாம், உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மிதுனராசி அன்பர்களே, இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கெட்டவன் மீண்டும் கெட்டு அருமையான ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். இந்த 39 நாள் நல்ல முறையில் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.